சிம்மராசி அன்பர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் 2024. எப்பயுமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார், 1ஆம் நம்பர் ராசியான நம்பர், 1ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் வருஷத்தை மட்டும் கூட்டினா 2 2 4 கூட்டினா 8 வருது. அந்த 8ஆம் நம்பருக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நேராக உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கும் அவருக்கும் தான் ஆகாதே சார், எப்படி சார் எங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் கேட்கலாமா இல்லையா? அப்போ 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து 6 தான் உங்களுக்கு, 6 7 இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமானவர் சனி பகவான். அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம்னா என்னங்க, அதை முதல்ல சொல்லுங்க. பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், வாடிக்கையாளர்கள். ஒரு சனி பகவான் எப்போ 7ஆம் இடத்துக்கு வர்றாரோ அப்பதான் கஸ்டமர் அதிகமாகும். நீங்க ஒரு வேலை செய்றீங்க, ஒரு தொழில் செய்றீங்க, வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது. உடம்பு ஒல்லி ஆகிறது உங்களுக்கு 7ஆம் பார்வை, சனியோட பார்வை பட்டா தான் உடம்பு ஒல்லி ஆகும். குருவோட பார்வைப்பட்டா நல்லா குண்டாகும், சனியோட பார்வைப்பட்டா ஒல்லி ஆகும். தேகம் மெலிந்து காணப்படும். பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, என்னங்க ஒல்லி ஆயிட்டீங்க எப்படி அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி உடம்பு ஒல்லியானாலே 80% நோயிலேருந்து நம்ம விடுபட்டோம்னு அர்த்தம். நல்ல விஷயமா இல்லையா? ரைட். அடுத்து 2வது பாயிண்ட், ஜீவனகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மகாரகன் அவர் கேந்திரஸ்தானத்தில். ஸோ நோய் இல்லை, கடன் இல்லை, பெரிய எதிரிகள் இல்லை, தொழில் நல்லபடியாக நடக்கும். பெரும்பாலும் சிம்மராசியில் இருப்பவர்கள் வாடகை வருமானங்களை பிளான் பண்ணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 10 அப்பார்ட்மெண்ட் இருக்குது சார், 10லையுமே ஆள் வாடகைக்கு வரல சார், நானே தான் சார் 10 வீட்லையும் இருக்கேன்னு சொன்னால் இது நல்லா இருக்குமா? ஆனால் அந்த 10 வீட்டுக்கான வாடகை வருமானங்களை ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற வேலையை மட்டும் பாருங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். காகபுஜண்டர்னு ஒரு சித்தர் இருக்கார், அவரையும் வணங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம், இதுதான் உங்களுடைய வேலை. நீங்க கேட்கலாம், சார் எங்களுக்கும் அவருக்கும் ஒத்து வர மாட்டேங்குதா சார், சனி பகவானுக்கும் எங்களுக்கும் அப்படின்னு கேட்டா, சூரிய பகவானின் மகன் சனீஸ்வர பகவான். அதனால காலையில் எந்திரிச்சு சூரியன் பிறந்ததுக்கு அப்புறம் காகத்துக்கு சாப்பாடு வச்சு பாருங்க. சாப்பாடு தான் வைக்கணும்னு இல்லை, உங்க வீட்டுக்கு வர காகம் என்ன சாப்பிடுதோ, சில காகம்லாம் வடையெல்லாம் கூட சாப்பிடுது. இந்த காக்கா வடை சுட்ட கதை, பாட்டி வடை சுட்ட கதை, அந்த காக்கா வடை சுட்ட கதைன்னா அது தூக்கிட்டு போறது, பாட்டி வடை சுட்ட கதைன்னா பாட்டி வடை சுட்டி தூக்கிட்டு போறது. ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டு காக்கா என்ன சாப்பிடுதோ அதை கொடுங்க. நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, சார் காக்காய்க்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, சிம்மராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் கோயில்களுக்கு போறது ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னோர்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சயின்ஸ்ல சொல்றாங்க, காகத்துக்கு மட்டும் அந்த பிரெயின் சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இன்னொரு வீடியோவில் நான் விளக்கமா சொல்றேன். காகத்துக்கு சாப்பாடு போடுறதுனால, காகபுஜண்டரை வணங்குறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு நிரந்தர வருமானம். இவங்களோட பிளானே என்னவா இருக்கும்னா, பெர்மனன்ட் இன்கம். 10 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டுறோம், மாசம் மாசம் டெபாசிட் வரணும், மாசம் எங்களுக்கு ஒரு இன்கம் வரணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ரெவென்யூ அப்படிங்கிற காலகட்டத்துக்கு இவங்க வரணும். இந்த 2024 பகவான் பார்க்கிறார், சனீஸ்வர பகவான் நேரடியாக பார்க்கிறார். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.